ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K ட்ரெண்டிவல். ஸோ நான் வந்து இந்த வீடியோவை சுமார் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலேஜ் வந்து செம்மையாக இருக்குல்ல. இது வந்து SJCC, சென்ட் ஜோசப்ஸ் காமர்ஸ் காலேஜ். ஸோ காலேஜில் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டர் மெலன் ஜூஸை குடிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தெம்பாக வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணுவோம் இல்லை, அதனால். ஸோ மார்ச் பாஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். BCA அப்படின்னு சொன்னாலே பார்க்கவே கலகலன்னு இருக்கணும்னு சொல்லி. ஸோ இதுதான் எங்களுடைய மார்ச் பாஸ்ட் பிக்கு. வீடியோ கிடைக்காததுனால நான் இதில் வந்து பிக் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்ச் பாஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி முதல்ல பெண்களை வந்து ஓட விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஓரமாக நின்றுட்டு அவங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்கரேஜ் பண்ணால் தானே ஓட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரைஸஸ் வின் பண்ண முடியும். என்னடா பொண்ணுங்களை ஓட விட்டுட்டு பையன்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் ஷார்ட் புட் அந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கான ப்ரைஸஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் பிரகாஷ். இவர் தான் வந்து வளைச்சு மொத்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம காலேஜோட ஸ்டூடெண்ட். சூப்பராக ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் சுற்றி எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு நம்ம பிரகாஷ். ப்ரைஸஸ்லாம் கொடுத்து முடிச்சதும் அதுக்கப்புறம் ரிலே ரேஸ். ஸோ நாங்கள் 4 பேர் தான் BCA சார்பாக வந்து இந்த ரிலேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ என் கையில் பேட்டன் கொடுத்ததும் எடுத்தேன் பாரு ஓட்டம். யார் சொல்லியும் நிற்கவே இல்லையே, அந்த மாதிரி ஒரே ஓட்டம் தான். ஸோ ஓடி போய் கூட நாங்கள் வந்துட்டு 4th வந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd ப்ரைஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4th ப்ரைஸ் கிடையாதுன்னு சொன்ன காரணத்தினால எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கல. சரி போனால் போட்டோம், மற்றவங்க வளர்ந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, BCAலேருந்து டக் ஆஃப் வார். எங்களுடைய பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 10 பேர் செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க. டக் ஆஃப் வாரில் அந்த கயிறு இழுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யோசித்து பிளான் பண்ணி தான் வந்துட்டு எல்லோரும் இறங்கினானுங்க. பட் என்ன பண்ணுறது, அங்கே விசில் அடிக்கிறதுக்கு அந்த முன்னாடியே வந்துட்டு ஆப்போசிட் டீம் வந்து கயிறு இழுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஃபவுலுன்னு வந்து ஒத்துக்கலை. ரொம்ப சண்டைக்கு அப்புறமா பேசி கூட அவங்க ஒத்துக்கல. பாய்ஸோட டக் ஆஃப் வாரே கேன்சல் பண்ண வச்சாங்கன்னா பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு முரட்டு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் பாய்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணானுங்க. பட் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிங்கப்பெண்கள் மாதிரி நாங்கள் 10 பேர் வந்து கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டக் ஆஃப் வார், நாங்களும் கயிறு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எங்கள் கிளாஸில் வந்து பொண்ணுங்களே கம்மி இருந்த பொண்ணுங்கள்லாம் பொறுக்கி போட்டுட்டு நாங்களும் போய் இழுத்தோம் கயிறை. ஈர்த்து ஒரு 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு 40 செகண்ட்ஸ் கூட நாங்கள் தாக்கு பிடிச்சிருக்கோமான்னு தெரியல. ஒரே முன்னாடி அப்படியே இழுத்த உடனே நாங்கள் வந்து பறந்து போயெல்லாம் விழலை, நாங்கள் கயிறை விட்டுட்டோம். சரி போனால் போட்டோம் போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம மூஞ்சில் மண் ஓட்டக்கூடாதுல்ல, அந்த மாதிரி நாங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு சுற்றி நின்று ஒருத்தர் 2 பேர் இல்லை தெரியுமா, எல்லா கிளாஸ்லேருந்தும் வந்துட்டு கேர்ள்ஸ் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிளாஸ் பொண்ணுங்களை கூட என்கரேஜ் பண்ணாமல் எங்கள் கிளாஸை என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எங்கள் கிளாஸ் டீம் கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லி. இந்த வீக்கான டீமும் வச்சுட்டு நாங்கள் வந்து டக் ஆஃப் வாரில் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மானம் பறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். பட் என்ன பண்ணுறது, வேறு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா சைட்லேருந்தும் கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி இல்லைங்க அப்படி இருங்கன்னு. நாங்கள் கயிறு சைஸ் கூட இல்லை, எப்படி இருந்து இழுக்கிறது. அங்கே ஸ்டார்ட்டுன்னு சொன்னதும் பறந்துட்டோம் இல்லை. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய BCA கேர்ள்ஸ் டக் ஆஃப் வார். ஸோ கஷ்டப்பட்டு கயிறு இழுத்ததுனால நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் போய் சைடில் உட்காந்து நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தப்போ அப்படியே எல்லா ஈவெண்ட்டையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் கிளாஸ்லேருந்துமே நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ப்ரைஸஸ். செஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய இதுக்கு ப்ரைஸஸ் வின் பண்ணியிருந்தாங்க. மற்ற கிளாஸஸ்லேயுமே நிறையா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரைஸஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற விதமாக கத்தி கூச்சல் போட்டு விசில் அடித்து எல்லாரையும் ஒரு உற்சாகப்படுத்திட்டு இருந்தோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பாய்ஸ் பார்த்திங்களா, BCA பாய்ஸ் கேட்கவும் வேணும், கொடியை எடுத்து ஒரே ஆட்டுன்னு ஆட்டி எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு காசாக பண்ணுமா, எங்களோட என்கரேஜ், எங்களோட மனசுங்க, அது ஒரு தங்கமான மனசு. இந்த மனசை வச்சுட்டு எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகி BCom BA இவங்களும் வந்து கொடி ஆட்ட சுரு பண்ணிட்டாங்க. சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்.
கீழே இறங்கி கொடி ஆட்டி ஆட்டி போர் அடித்த நம்ம பாய்ஸ் வந்து நான் மேலே ஏறி கொடி ஆட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மேலெலாம் ஏறி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சேஷ்டெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராகவே போச்சு. அந்த டே வந்து ஒரு மெமரபிள் டே அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். BCA அப்படின்றத வந்துட்டு லைஃப் லாங் மறக்கக்கூடாதுன்ற மாதிரி எங்களுடைய இந்த 3rd இயர் ஸ்போர்ட்ஸ் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் டீம் வந்து எங்கள் கிளாஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தானுங்க. அவனுங்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தானுங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ஹாப்பியாக இருக்குல்ல. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்கெல்லாம் வந்து போய் ப்ரைஸஸ் வாங்கினாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன எல்லோரையும் என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடியாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து மார்ச் பாஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸ், அதாவது ஓவரால் செகண்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிச்சு மார்ச் பாஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கான ப்ரைஸ் தான் இது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம BCA ஃப்ளாகை நாட்டாமல் எப்படி அப்படின்னு சொல்லி கொடி ஆட்டிட்டு டயர்டான நான் லஞ்ச் சாப்பிட போயிட்டேன். ஸோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம பிளேட் எடுத்துக்கிட்டு நம்ம கையில் இருக்க நான்வெஜ் கூப்பனை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி. அதை எடுத்து அப்படியே தட்டில் நல்லா ஒரு 2-3 பீஸோட தாராளமாக அண்ணன் போட்டார். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா சிக்கன் கபாப், ரைத்தா, ஸ்வீட்டுக்கு ஒரு குலாப் ஜாமுன் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.